27 வருடங்களாக இலங்கையின் மேடை நாடக அரங்கில் கோலோச்சிய மனமே இளங்குமரர் சிறுச தொலைக்காட்சியின் திரையினூடாக நாட்டையே சிரிப்பில் ஆழ்த்திய அன்புள்ள பிரேம். அவ்வாறில்லாவிடின் சிங்கள திரைத்துறையின் அயலவர் என்றெல்லாம் அழைக்கப்பட்டவர் என்று வாழ்க்கையின் அரங்கிலிருந்து நிரந்தரமாக விடைபெற்றார். கடந்த 5 தசாப்தங்களாக நாட்டின் திரை ரசிகர்களை தமது நகைச்சுவை நடிப்பால் களிப்பூட்டிய நடிகர் விஜயநந்தசிறி என்று காலமானார். 1966 ஆண்டில் மேடை நாடக அரங்கில் காலடி எடுத்து வைத்த காலம் சென்ற விஜயநந்தசிறி நரிபேனா, ஜாசயா மற்றும் லென்சினா, சிங்கபாக் ஆகிய மேடை நாடகங்களூடாக இந்நாட்டு ரசிகர்களின் மனதில் தனக்கென தனி இடத்தை பதித்துக் கொண்டார். கன்னி மேடை நாடகத்திலேயே மிளிர்ந்த விஜயநந்தசிறி 1973 ஆண்டில் தமது கலையுலக வாழ்வில் மறக்க முடியாத தடத்தினை பதித்தார். மனமே மேடை நாடகத்தின் மனமே இளவரசரின் கதாபாத்திரத்திற்கு விஜயநந்தசிறியை பேராசிரியர் எதிரி வீர சரச்சந்திர தேர்ந்தெடுத்தமையே அவர் அடைந்த மாபெரும் வெற்றியாகும். நடிகராக ஒருவருக்கு எய்திட கிடைக்கும் மிக உயரிய வாய்ப்புகளில் ஒன்றான மனமே இளவரசரின் கதாபாத்திரத்தை ஏற்றிடும் வாய்ப்பை பெற்ற விஜய தொடர்ந்து 27 வருடங்கள் அதற்கு உயிரூட்டி வந்தார். மேடை நாடக அரங்கை வெற்றி கொண்ட விஜய 1976 ஆண்டு நேதேயோ திரைப்படத்தினூடாக திரையுலகிற்கு பிரவேசித்தார். அதிலிருந்து ஆரம்பித்த விஜயவின் திரையுலக பயணம் பல பிரதான கதாபாத்திரங்கள், உப பாத்திரங்கள் என பல்வேறு விதமாகவும் மேடு பள்ளங்களை தாண்டி 1986 ஆண்டில் சின்ன திரையிலும் தடம் பதிக்கும் வாய்ப்பை உருவாக்கியது. கமன சின்ன திரை நாடகம் அவரது முதலாவது நாடகமாக அமைந்த தனித்துவமான கலைஞனான விஜயவின் திறமைகள் இலங்கை சினிமா துறையில் கோலோச்சிய நடிகர்கள் வரிசையில் அவரையும் இணைத்துக் கொள்ளும் வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தது. நடிகராக, பாடகராக, நகைச்சுவை நடிகராக விளங்கிய விஜயநந்தசிறி சிரச தொலைக்காட்சியூடாக ஒளிபரப்பாகிய இந்நாட்டு ரசிகர்கள் மத்தியில் அமோக வரவேற்பை பெற்ற நோனா வருணி மகத்வருணி நாடகத்தினூடாக பலரது ஆதரவையும் பெற்றார். Yes boss, yes madam ஆகிய நாடகங்கள் பலவற்றிலும் தமது பாத்திரத்தை செவ்வனை நிறைவேற்றி மக்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்த அவர் சிரச தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகிய புஞ்சு பகை மங் நிகழ்ச்சியூடாக அனைவராலும் விரும்பப்படும் மக்கள் மனங்கவர் நடிகராக வலம் வந்தார். நேற்று வரை சின்னத்திரையிலும் சின்னத்திரை நட்சத்திரமாக உலா வந்த விஜய இன்று தனது வாழ்க்கை எனும் மேடையிலிருந்து நிரந்தரமாக விடைபெற்று தனது ரசிகர்களை மீளா துயர் கொள்ள வைத்தார். நடிகராக மாத்திரமன்றி அதற்கு மேலாக ஒரு மனிதாபிமானமிக்கவராக திகழ்ந்த அவர் மக்கள் மனதில் என்றென்றும் நிலைத்திருப்பார் என்பது உறுதி. விஜயநந்தசிறியின் ஆத்மா சாந்தி அடைய எமது பிரார்த்தனைகள்.